ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வர சீரியல் தாங்க நம்ம கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலில் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாக கார்த்திக் ராஜ் அவர்கள் மக்கள் நாயகன் என போற்றப்படுவர் தான் நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள். இவருக்கு மக்கள் நாயகன் ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்களுடைய சப்போர்ட்டிவ்னாலேயே இவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு வந்திருக்காரு நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள். ஸோ கார்த்திக் ராஜ் அவர்கள் இப்போது ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் தான் நடிச்சிட்டு வராரு. இப்போது இவங்க நடிச்சிட்டு இருக்க இதே சீரியலில் அம்மா கேரக்டர் பண்ணுறவங்க தான் அபிராமி. ஸோ அபிராமி அவர்கள் இப்போது கார்த்திகை தீபம் சீரியலில் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆக்டிங்கை இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சீரியலில் பார்ட் 1லேயும் சரி 2லேயும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவர்களுக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போது திடீர்னு இவங்களுக்கு எதனால் இப்படி திடீர்னு இவங்க இந்த சீரியலில் இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இவங்க டெத் ஆன மாதிரி காட்டிட்டாங்க. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சோஷியல் மீடியா பக்கத்தில் கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் சில சீரியல்களில் கூட நடிச்சிட்டு வராங்க. ஸோ அதனால் டைம் பத்த மாட்டேங்குது சீரியல்களில் நடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இப்போது கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து அவங்கள குவைட் பண்ணுற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வெளியாகி வருது. ஸோ என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரியல, என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு வீடியோ வெளியிட்டால் மட்டும்தான் எதனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த சீரியலை விட்டு அவங்கள குவைட் பண்ணாங்கன்ற உண்மையான ரீசன் தெரிய வரும். ஸோ இப்போது நம்ம அபிராமி ரோலை கார்த்திகை தீபம் சீரியல்லேருந்து குவைட் பண்ணிட்டாங்க மொத்தமாகவே. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் அவங்க வரமாட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.